ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். டுடே விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நிலக்கடல ப்ளஸ் உருளைக்கிழங்குல செஞ்ச ஒரு கிரேவி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த யூபி ஏரியாலலாம் வந்து நல்லா சப்பாத்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கடலை பார்த்துட்டிங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு இது பார்த்துட்டிங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். அது ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் குக்கரில் வேக வச்சுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் இந்த நிலக்கடலையும் போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நாங்கள் போட்டு வதக்கி வச்சுட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பார்த்துட்டிங்கன்னா மிளகாத்தூள். இது நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சது. மல்லித்தூள் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே அரைச்சது தான். இது பார்த்திங்கன்னா வெளியில் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். இது இப்போ தனியா பவுட்ரு பார்த்துட்டிங்கன்னா மல்லித்தூள். இது பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூனு. இது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வீட்டிலே அரைச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா வதக்குன்னு வதக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக கொதி வந்துடுது. விசில் போட்டு நான் வச்சுட்டேன் ஆல்ரெடி. இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் குக்கரில் விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கிரேவி. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே ரெடி ஆயிரும். வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி, கொஞ்சம் மல்லி, வரமல்லி பார்த்திங்கன்னா வறுத்து கொஞ்சம் இது பண்ணணும். நெய் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச நெய் தான் இது. சப்பாத்தி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அடுப்பில் கேஸில் போட்டு தான் எடுப்போம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நார்மலாக சப்பாத்தி கேஸில் போட்டு தான் எடுத்து தான் நெய் போட்டு சாப்பிடுவாங்க. இது நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர சாஃப்டாக இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த 2 நல்லா மொறுன்னு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சைடு அந்த கார்னர் சைட்லேயே இந்த இடுக்கியில் வச்சு சைடில் பிடிச்சி இது பண்ணணும். இது நல்லா சைடு அந்த ஓரமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹாஃபாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி கிரேவி ஆனதுக்கப்புறம் வச்சு ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்